இஸ்லாமிய கம்யூனிட்டி லீடர்ஸ் பேச்சுவார்த்தை போல பண்ணலாம்னா கூட அரசியல்வாதிகள் விடல அவங்கள. பல ஹோமங்கள் யஜ்யங்கள் என்ன செய்யணுமோ, அப்புறம் யந்திர பிரதிஷ்டை. ஏன்னா நம்ம கோவில் எல்லாம் எல்லா மதத்தையும் அக்செப்ட் பண்ணி கூட பேசிக் காரணம் என்ன? பேசிக் காரணம் இந்து மதம். பக்தி மனசுல எல்லார் மனசுலயும் வருது. அப்ப கொஞ்சம் நாடு உருப்பிடுங்க. Because we are a nation. பல கடவுளை கும்பிடுற இந்த நாடு. ஒரு கல்லை வச்சு கும்பிடுவாங்க, மரத்தை வச்சு கும்பிடுவாங்க. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா மிஸ்டர் சேகர் ஐயர் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், வணக்கம். மிக்க மகிழ்ச்சி மீண்டும் உங்களுடன் இணைப்பதற்கு. நிச்சயமா சார். 2024 நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ சார். நிறைய பேர் நேற்றுக்கு ரொம்ப டிஸ்கஷன்ஸ் போச்சு சார். இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கேட்ட ஒரு கொஸ்டின் என்னைய திகைப்பு அடைய வச்சுது. இனிமேல் இந்தியாவை ஒரு செக்குலரான ஒரு கண்ட்ரி நம்ம சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டார். இங்க இந்தியன் கிறிஸ்டியன் அவரு. நீங்க இதுக்கு என்ன சொல்றீங்க? இல்ல, அவர் ஏன் அந்த மாதிரி ஒரு சந்தேகப்படுறாரு? ஏன்னா அவரு அதாவது ராமர் டெம்பிளுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. அதே மாதிரி ஒரு முஸ்லிம்கோ இல்லாட்டா ஒரு கிறிஸ்டியானிட்டிக்கோ இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க பிஜேபி அப்படின்ற மாதிரி அவரோட ஃபீலிங்க அவர் கேட்டிருக்கிறாரு. இது உங்ககிட்ட கேட்க சொன்னாரு. சோ அதனாலதான் இந்த கொஸ்டின் சார். இல்லைங்க, அது மாதிரி அவர் ஆவேசப்படுறதுக்கு அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, அயோத்தியா பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி வரலாறு இருக்குது. அது கூட 500 வருஷமா பாருங்க, அதுக்கு தொடர்ந்து ஒரு இது இருந்திருக்கு. சரி, அந்த மேட்டரை அத செட்டில் பண்ணியிருக்கலாம் பேச்சுவார்த்தைகள் மூலமாக. அது செட்டில் ஆக என்ன ஆச்சுன்னா, ஒரு டினையல்ல போச்சு. எந்த மேட்டர் நீங்க டினை பண்ணிட்டே இருந்தீங்க வச்சுக்கோங்க, அந்த மாதிரி எந்த கோவிலுமே உடைக்கல, யாருமே ஒண்ணும் பண்ணல, இது வேண்டாம் இவங்களே கிளப்பி விடுறது, இந்து தீவிரவாதிகள் பண்றது, அப்படி இப்படின்னு அதுல என்ன ஆச்சுன்னா, அதனால 92 பாருங்க அந்த மேட்டர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போச்சு. ஏன்னா அந்த மூவ்மெண்ட்டை நான் ரொம்ப க்ளோஸா ஒரு ரிப்போர்ட்டரை கவர் பண்ணியிருக்கேங்க. எனக்கு கட்டாயமா நான் சொல்ல முடியும், நம்ம வாஜ்பாயோ இல்ல அத்வானியோ எந்த தலைவர்களும் எந்த அந்த மூவ்மெண்ட்ல, ஏன்னா 1989க்கு முன்னாடி பிஜேபி இதுல இன்வால்வ்டு இல்லை. 1989 அதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா என்னன்னா, அது ஒரு மூவ்மெண்ட் தொடர்ந்து இருந்தது. அதுக்கப்புறம் பிஜேபி அதுல சேர்ந்துட்டாங்க. அதனால அது அந்த மாதிரி ஒரு 92 நடந்த நிகழ்வு இதெல்லாம் அவங்க பிளான் பண்ணி பண்ணல. ஆனா மக்கள் மத்தியில, அதுவும் இந்து மக்கள் மத்தியில ஒரு ஃபீலிங் என்னன்னா, நம்ம மேட்டர் வரும்போது நம்மள இது பண்றாங்க. அதுக்கு காரணம் பாருங்க நேரு. அதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நாடு எல்லா மதத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு, இந்து மதமா இருக்கட்டும் இஸ்லாமா இருக்கட்டும். பாருங்க, இஸ்லாம் 2 விதமா வந்தது. ஒண்ணு கேரளாக்கு முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் ஒரு பல ஆண்டுகளுக்கு அப்புறம், ஆஃப்டர் செஞ்சுரிஸ் லேட்டர், உங்களுக்கு எப்ப இவங்கெல்லாம் வெளியில இருந்து வந்தாங்களோ, the invaders when they came they brought Islam. இது ஒரு டிஃபரன்ஸ். கேரளால முதல்ல வந்துருச்சு. அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டி பாருங்க, பிரிட்டிஷும் அதை என்கரேஜ் பண்ணி மிஷனரிஸ் வந்தாங்க, நிறைய கன்வர்ஷன் ஆச்சு, அது ஒரு பக்கம். ஆனா அதுக்கு முன்னாடி கேரளால இது வந்துருச்சு. சோ எல்லா மதத்தையும் அக்செப்ட் பண்ணி கூட பேசிக் காரணம் என்ன? பேசிக் காரணம் இந்து மதம், பேசிக் காரணம் சனாதன் தர்மம். பிகாஸ் இது என்னன்னா, நம்மளோட அடிப்படை என்னன்னா, we are all seekers, we are not believers. ஒரு புக்கு ஒரு இது கிடையாது, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டது. பட் அந்த இடத்துல என்ன ஆச்சு, 1947க்கு அப்புறம் நேருவோட விஷன், எனக்கு அதுக்கு காரணம் சொல்றேன். 1947ல இஸ்லாமியர்களுக்கு தனி பாகிஸ்தான் வேணும், தனியா பிரிஞ்சு போச்சு. அப்ப இந்து இடங்கள்லாம் இந்துஸ்தான் ஆகும், இந்துக்கள் இருக்கிற இடமாகவும் இந்தியாவாகவும் பாரதமாகவும், இஸ்லாமியர்கள் இதுல அப்ப பிரிஞ்சு போச்சு. அந்த பிரிஞ்ச பிறகு அவர் நேருவோட கான்செப்ட் என்ன பண்ணாரு, இல்ல அது பாகிஸ்தான் இஸ்லாமியர்களுக்கு போனா கூட இது வேற மாதிரி இருக்கும். அந்த வேற மாதிரி இருக்கிறதுல இந்துக்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதாவது அவர் சொந்த ஒரு கான்செப்டை இம்போஸ் பண்ணாரு. எப்ப நேச்சுரல், இந்த லேண்ட்ல இருக்கிற நேச்சுரல் பிலீஃப் என்ன, யாரையும் பாதர் பண்ண மாட்டாங்க. நீங்க பண்றது பண்ணுங்க, உங்க மதத்தை பண்ணுங்க. See, celebration is a way of life here.
பட் அந்த இடத்துல இவர் ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு இது வந்தபோது சிறுபான்மையர் அவங்க ஓட்டு அவங்க இது அவங்க தான் முக்கியம். அதை சொல்ல சொல்ல என்ன ஆச்சு பாருங்க, இந்துக்கள் எப்ப இருந்தாலும் ஓட்டு போடுவாங்க. அப்புறம் ஜாதி இதுல நம்ம பிரிச்சு ஓட்டு வாங்கிக்கலாம். இந்த அரசியல்வாதிகள் செஞ்சதுனால வந்து ஒரு சிச்சுவேஷன்ல தான் என்ன ஆச்சு, அந்த மேட்டர் பெருசாயிடுச்சு. ஓகே. அத வந்து இடதுசாரி கட்சிகளும் இந்த காங்கிரஸ்ல அது இது பண்ணிட்டே போனாங்க. அதுலதான் இந்த பிஜேபியோட இதுவே வந்தது. ஓகே. So, என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு கோர்ஸ் கரெக்ஷன். அப்புறம் இந்த மேட்டர் சுப்ரீம் கோர்ட் போட் நடுவுல பாருங்க என்ன ஃபார்முலா இருந்தது, பேச்சுவார்த்தைகள் மூலமா முடிச்சிருக்கலாம். பட் அத இஸ்லாமிய கம்யூனிட்டி லீடர்ஸ் பேச்சுவார்த்தை போல பண்ணலாம்னா கூட அரசியல்வாதிகள் விடல அவங்கள. அது இடதுசாரி கட்சிகள்ல இல்ல ஒத்துக்காதீங்க. அதாவது ஒரு கட்சிக்கு லாபம் அடைய நினைச்சிட்டே இருந்தாங்க. அதுல ஏற்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தான் என்ன ஆச்சு பாத்தீங்க இப்படி வந்திருக்கு. என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப கூட பாருங்க பிரதமர் அந்த கோவில் திறப்பு விழால சொல்றாரு, நம்ம கோவில் வந்துருச்சு ஆனா அதுக்கு மேல போனோம். அது தனி டாக் ஆஃப் நேஷன், ரீபில்டிங் ஆஃப் நேஷன். இதே மேட்டர் சர்ச் லீடர்ஸோட கிறிஸ்துமஸ் ஒட்டி நடந்த ஒரு சந்திப்பு இருந்தது பாருங்க. பல கிறிஸ்து தலைவர்கள் வந்திருந்தாங்க. அவங்களோட பேசும்போது இதே தான் சொன்னாரு, நாடு வளர்ச்சி நாடோட இதுக்கு. என்ன கேட்டீங்கன்னா ஈவன் இஸ்லாமியர் கம்யூனிட்டிலையும் சரி, பெரும்பாலும் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் அந்த மாதிரி மனசுல தோணல இது வந்ததுனால எதோ ஆயிடுன்னு. ஒன்னும் ஆகுது அந்த மாதிரி. பிகாஸ் இங்க இருக்கிற பீப்புளோட நேச்சர் அந்த மாதிரி. பட் அதுக்கு ஒண்ணு பண்ணணும். அதுக்கு பாருங்க இப்ப தொடர்ந்து ராகுல் காந்தி செய்யறது இருக்கு பாருங்க. அது அது நீங்க பிஜேபி ஹெல்ப் பண்றீங்க. அதாவது இப்ப பாருங்க மக்கள் மத்தியில பாருங்க பிஜேபி விட்டுருக்க மக்கள் எல்லாரும் கொண்டாடினாங்க. இவர் அது ஒண்ணுமே இல்ல, அது ஆர்எஸ்எஸ் ஃபங்க்ஷன், பிஜேபி ஃபங்க்ஷன் ஒண்ணுமே இல்ல. எப்போ அவர் தகப்பனார் 1989ல தேர்தல் அங்க அயோத்தியால இருந்து ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சு ராமராஜ்ய ப்ராமிஸ் பண்ணாரு. ராமராஜ்யம்னா என்ன அது? வாட் இஸ் தட்? குவாலிட்டி ஆஃப் குட் கவர்னன்ஸ். அது ஏன்னா ராமர் 1000 வருஷம் அங்க ஆண்டான் இருக்கு. அயோத்தியா திரும்பி இது இலங்கையில இருந்து திருப்பி வந்த பிறகு இது ஒரு கான்செப்ட். அவர் கான்செப்ட் குட் கவர்னன்ஸ், நியாயம், நேர்மை, அதாவது ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். இது ஒரு கான்செப்ட். இதுல அனாவசியமா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பாருங்க சில சோ கால்டு இன்டெலெக்சுவல்ஸ் அனாவசியமா இது பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு என்னவோ பாத்தீங்கன்னா இதை வந்து அனாவசியம் இது பண்ணக்கூடாது. ஆனா பாருங்க ஆனா இது உண்மையை ஒத்துக்கணும். அது பாருங்க அக்செப்டன்ஸ் இருந்ததுன்னா ரிகன்சிலேஷன் வந்துருங்க. அதாவது என்ன, பல கோவில்கள் உடைக்கப்பட்டது. அது நீங்க டினை பண்ண முடியாது. பாருங்க மதுரை கோவில் கூட, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கூட அதோட இவங்களோட இதுல வந்தது. அந்த டயத்துல யார் ஆண்டு இருந்தாங்களோ. காமாட்சி அம்மன் கோவில் அந்த மாதிரி ஆச்சு. நடுவில் காமாட்சி அம்மன் கோவில், அதனாலதான் தஞ்சாவூர் போய் பங்காரு காமாட்சி அம்மன் கோவில் வந்தது. இப்ப ஆங்கிலேயர்களுக்கு குறி இருந்துட்டே இருந்தது கோவில் மேல. ஆனா இங்க பாருங்க இந்த நாடு பக்தி உள்ள நாடுங்க. இப்ப இந்த நாட்டுல பாருங்க இந்தியால டாக்டர் கணேஷ், யூ வில் நாட் இமேஜின் there is a wave of devotion. It is a wave of anger against any community. நான் இதை நல்லா அஷ்யூர் பண்ணி சொல்றேன். கம்யூனிட்டி எதிர்த்தோ இல்ல, அப்படி இல்ல. ஒரு ஒரு பக்தி வேவ் இருக்குதுங்க. இதை புரிஞ்சுக்க முடியாது. எப்படி சொல்லணும்னா, நாளைக்கு பெத்தல்ஹேமோ, பெத்தல்ஹேம வந்து பாருங்க, அதை வந்து எல்லா 3 மதங்களும் அதை மதிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள எத்தனை பிரச்சனை பாருங்க. சப்போஸ் இஃப் பித்தலுக்கு ஒரு சிச்சுவேஷன் அயோத்தியா மாதிரி ஆயிருந்து வச்சுக்கோங்க. அப்ப இன்னைக்கு திருப்பி அதுக்கு புணருதுன்னா ஒரு வேவ் ஆஃப் இது இருக்காதா, டிவோஷன் இருக்காதா? நிச்சயமா. ஃபெய்த் ஒரு இது இருக்கு இல்ல, இது நார்மல் தானே. அப்புறம் பாருங்க நம்ம என்ன அக்னாலேஜ் பண்ண, நம்ம வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது, இவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கும்போது ஃபெய்த் இஸ் த ஒன்லி ஆங்கர். அண்ட் இந்தியாவில் ராமர்ங்கிறது ஏன்னா பாருங்க பல கடவுளை கும்பிடுற இந்த நாடு. ஒரு கல்லை வச்சும் கும்பிடுவாங்க, மரத்தை வச்சும் கும்பிடுவாங்க. அவங்கவுங்க ஃபெய்த் அது மாதிரிங்க. அதனால நீங்க பர்டிகுலர் நார்த்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கிரீட் பண்ணும்போது கூட ராம் ராம்பாங்க. இல்ல அவ்வளவு இது. அதனால அவங்க உடனே யாரையோ எதிர்க்கிறாங்க, யாரையோ வெறுக்கிறாங்கன்னு இல்லை. தட்ஸ் a way of greeting. அண்ட் ராமரோட பர்சனாலிட்டி, ராமரை பத்தி இருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்லுவது, ஒரு ட்ரெடிஷன் என்ன பாத்தீங்கன்னா, அந்த ட்ரெடிஷன்ல அவர் நினைச்சாலே பரிசுதான். பிகாஸ் he is considered an ideal man, an ideal husband, an ideal king. So அந்த கான்செப்ட் தான் பிரதமர் இன்னைக்கு அந்த திறப்பு விழாலே அதான் சொன்னாரு. ஏன் ஆர்எஸ்எஸ் தலைவர் என்ன சொன்னாரு, நம்ம மோகன் பாகவத்தால அந்த ஸ்பீச்ல அவர் ஸ்பீச் பாருங்க, இனிமே ஹார்மனியில இருக்கணும், பீஸ்ல இருக்கணும்,
இந்த நாடு நல்லா முன்னேறணும், அந்த நாடு முன்னேறணும் சொல்லி இந்துக்கள் முன்னேறணும்னு சொல்லல, எல்லாரும் முன்னேறணும். ரைட். ஸோ அதனால நீங்க அவர் சொல்லுங்க, அவருக்கு, உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி கவலைகள், இந்த மாதிரி ஒரு பயம், தேவையில்லாத பயம். நிச்சயமா. அதுக்கு அந்த மாதிரி எனக்கு தோணல. ஆஸ் எ பர்சன் ஹூ ஹஸ் சீன் இந்த இஷ்யூட பேக்ரவுண்ட், இந்த இஷ்யூட இது பார்க்கும்போது அப்படி தோன்றுது டாக்டர் கணேஷ். இல்ல, இது சேம் ஆர்குமெண்ட் நாங்களும் வச்சோம். பட் இருந்தாலும் அந்த கேள்வி உங்களுக்காக அப்படின்ற மாதிரி சார். 2வது கொஸ்டின் அவரே தான் இது கேட்டிருக்கிறாரு. ஆன்மீகத்தையும் அரசியலையும் மிக்ஸ் பண்றாங்களா பாஜக அப்படின்ற மாதிரி அவரே தான் அது கொஸ்டினே கேட்டிருக்கிறாரு. நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அதாவது ஆன்மீகமும் அரசியலும் மிக்ஸ் பண்ணா நல்லதுன்னு நான் சொல்றேன். சரி, ஓகே. பாருங்க, ஆன்மீகம்ங்கிறது ஸ்பிரிச்சுவல். ஆமா, ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நெசசரி. ஏன்னா ஆன்மீகம் இருந்ததுன்னா யூ வில் பி a குட் பிசினஸ்மேன், யூ வில் பி a குட் என்டர்பிரைனர், யூ வில் பி a குட் பொலிட்டிக்கல் லீடர். ஆன்மீகங்கிறது என்னங்க? ஆன்மீகங்கிறது நம்ம ஒரு இதுவா சொல்ல, என்ன ஆன்மீகம்? நம்ம வாழ்க்கையில எது பர்மனன்ட் இல்ல. நிச்சயமா. நம்ம we do not know why we are on this earth. நம்மள முடிஞ்சதை செய்யணும், முடிஞ்சதை பண்ணணும், ஏழை மக்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம மூலமா நல்ல காரியம் ஆகணும். அதுதானே ஆன்மீகம். அது அரசியல்ல அந்த மாதிரி ஆன்மீகம் இல்லாதனால தான் நீங்க பாருங்க, போன பூத்து அடிக்கிறாங்க. கவலைப்படுறது மக்கள் கஷ்டத்தை பத்தி. இல்லைன்னா சொல்லுங்க, பணத்தை வாங்கிட்டு காரியம் பண்ணி ஏழைகளுக்கு இவ்வளவு துன்பம் கொடுக்குறாங்களே, அவங்களோட இதுல ஒரு ஒரு அயோட்டா ஆஃப் இது இருந்து வச்சுக்கோங்க, ஆன்மீகம் இது செய்வாங்களா? எந்த காரியம் நீங்களும் நாங்களும் ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? பிகாஸ் ஆஃப் திஸ் we are anchored in faith and we are all tied together in destiny. நிச்சயமா. நம்மளோட எல்லாரும் we are all linked. அதனால பாருங்க, ஜாதி இல்ல, மதம் இல்ல, இனம் இல்ல, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லது செய்யணும். என்ன கேட்டீங்கன்னா, வடநாட்டுல, அதாவது நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா, their faith, கிறிஸ்டியன் பிலீஃப்ஸ்க்கும் கிறிஸ்டியன் ஐடியல்ஸுக்கும் அவங்க திருப்பி அவங்கள அடரன்ஸ் பாருங்க. அது யுஎஸ் பிரசிடென்டா இருக்கட்டும், இல்ல யூரோப்பியன் லீடர்ஸா இருக்கட்டும், they go by their values, whether Catholic values or Christian values. எதுக்கு? Because that is seen as a guidance. 100% சார். இங்கேயே நீங்க கேத்தலிக்கா இல்லைன்னா நீங்க எலெக்ஷன்லயே நிக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸே வரவே வராது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த விவேக் ராமசுவாமி, he was always asked this question, you are a Hindu, how do you come and அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால இங்கேயும் கேத்தலிக்ஸ் அந்த காட் பிலீவிங்கா இருக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படை ரீசனா தான் இருக்கும். ஏன்னா பொலிட்டீஷியன்ஸ் ஷுட் கெட் என்ன சொல்றது, அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கும். அந்த கடவுள் நம்பிக்கை இருந்தாதான் மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. சார், 3வது கொஸ்டின் ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்னன்னா மோடி பிரதீட்சை பண்ணது கரெக்டா ராங்கா? உங்களோட கருத்துக்கள் எப்படி சார் இருக்கு? இல்லைங்க, அதாவது இந்த கோவில் வேற விதமான கோவிலுங்க. ஏன்னா நம்ம கோவில்லாம் பார்த்துருக்கோம். பட் இந்த கோவில்லையும் மொத்த என்ன ட்ரெடிஷன் இருக்குமோ அதுவும் பண்ணியிருக்காங்க. அது பண்ணாம இல்லை, அதுவும் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கோவில் பாருங்க, கோவிலுங்கிறது கோவில ஒரு பிராண பிரதிஷ்டை. நம்ம அகம ட்ரெடிஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, we go there to get the divinity from there to us. புரியுதாங்க? அதனால்தான் அதுக்கு அபிஷேகம் நடக்கிறது, மந்திரங்கள் சொல்றாங்க, வேதங்கள் சொல்றாங்க, the vibrations. அதனால்தான் நீங்க பாருங்க, திருப்பதி முன்னாடி இப்ப போயிட்டு வந்தீங்க, திருப்பதி முன்னாடி நிற்கும் பொழுது பாருங்க, உங்க மனசுல என்ன இருந்தாலும் சரி, அதை தரிசனம் பண்ணும்போது your mind is clear, there is pure consciousness. That is the power of divinity. Right. ஏன்னா பாருங்க, எத்தனை கால பூஜை நடக்குது அதுக்கு, எவ்வளவு. Because those it's not stone. பிராண பிரதிஷ்டைங்கிறது when the stone is converted into deity, அதுக்கு ஒரு தனி சயின்ஸ் இருக்குது, சயின்ஸ் ஆஃப் ஆல்கமி, தனி சயின்ஸ் அது. அந்த இதுல பாருங்க அதாவது. இங்க பாருங்க, இது வேற விஷயங்க. இங்க என்னன்னா, இட் இஸ் பீப்புள்ஸ் ஃபெய்த்தோட ஒரு இது. அது நிச்சயமா ஃபெய்த் வரலீங்க, பீப்புளோட ஃபெய்த் இருக்கு பாருங்க, டிவோஷன், பக்தி. அதனால ஏற்பட்டிருக்கிற கோவில் அது. பீப்புள் தரப்புல இருந்து ஒரு இது மாதிரி பிரதமர் இது பண்றாரு. அண்ட் அது கூட பாத்தீங்கன்னா எல்லாம், அதாவது முறைப்படை செய்வதை செஞ்சு விட்டுட்டு ஒரு சிம்பாலிக்கா இவர் போய் அந்த பாலராமரோட பாதத்துல புஷ்பத்தை வைக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா யூசுவல் இது பண்ணல. ஒண்ணு. 2வது, அந்த கோவில் பாருங்க, அதோட சம்பிரதாயம் வேற சம்பிரதாயங்க. நம்ம சவுத்துல we will get confused. நம்ம நினைப்போம் இது முழுக்க கட்டப்படல, இது பாதி கட்ட, அப்படி இல்லைங்க. ஏன்னா கர்ப்பகிரகம் ரெடியா இருக்குது,
பல கோவில்கள் இப்படிதான் கட்டப்பட்டிருக்கு. சோம்நாத்தா இருக்கட்டும், ராமேஸ்வரமா இருக்கட்டும், எல்லாம் ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் திஸ் வித் கும்பாபிஷேகம். ஏன்னா திருப்பி திருப்பி என்ன சொல்றதுன்னா இது கும்பாபிஷேகம், இது கும்பாபிஷேகம் இல்ல. அங்க இருக்கிற ஸ்டோன் டெய்டிக்கு இட் ஹஸ் பீன் புட் லைஃப் இன்டு இட். And when everything is completed, you will have கும்பாபிஷேகம். அது டவர், because this is the science of geometry. கோவில்கள் பாருங்க, பெரும்பாலும் அது சதன் கோவில்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஜியோமெட்ரி இருக்கு. ஜியோமெட்ரி ஆஃப் எனர்ஜி. அந்த எனர்ஜி இஸ் இன்வோக்ட் through some chants. And there is a science of this mantra science is there. So அதோட கான்செப்ட் வேற. இங்கே பாத்தீங்கன்னா இதோட இது பாருங்க, இதோட பேக்ரவுண்ட் இதெல்லாம் வந்ததுனால நீங்க என்ன பாத்தீங்களோ அது வந்து இட்ஸ் a way of conveying that people's feeling and devotion. நிச்சயமா. And இன்னும் நோட் பண்ணிருப்பீங்க, more than chants there was lot of bhajans. ஆமா. Because it is people's temple. நிச்சயமா. பட் என்னெல்லாம் செய்ய வேண்டியமோ அதை செஞ்சிருக்காங்க, பல பேர் செஞ்சிருக்காங்க. நம்ம காஞ்சி சங்கராச்சாரியார், ஜெயேந்திர சரஸ்வதி, இவர் விஜயேந்திர சரஸ்வதி அங்க போய் தனியா யஜ்யம்லாம் நடந்திருக்கு. அதுக்கு பல ஹோமங்கள், யஜ்யங்கள் என்ன செய்யணுமோ, அப்புறம் யந்திர பிரதிஷ்டை. ஏன்னா நம்ம கோவில் எல்லாம் the geometry, I talked of the geometry of energy. அதுதான் யந்திர ரூபத்துல வைப்பாங்க, பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அதுவும் நடந்திருக்கு. Let us remember this temple is people's temple. மக்களோட பக்தியால உருவாக்கப்பட்டிருக்கிற, அதாவது என்ன, கோடி கோடி மக்கள் இது. That's why this temple ஓட பாருங்க கணேஷ், டாக்டர் கணேஷ், throughout எல்லா சிட்டிஸ்லயும் சரி, people were celebrating as if there was some wedding in their house. அது நான் இந்த மாதிரி ஒரு இது பார்த்தது இல்லைங்க. யூபிலன்சி. ஆமா சார், இங்கேயும் அப்படிதான் சார் இருந்துச்சு. தீபாவளி பார்த்துருக்கேங்க, அது தசரா பார்த்துருக்கேன், பல இது பார்த்துருக்கேன். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க பண்டார் போடுறாங்க, இது சாப்பாடு கொடுக்குறாங்க, பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. Seem to be believed. It's a just emotional ஒரு இது. And அந்த இமோஷனுக்கு ஒரு இது இருக்கணும். There has to be a let has to let out. ஆனா ஒண்ணுங்க, எப்ப பக்தி மனசுல எல்லார் மனசுலயும் வருது அப்ப கொஞ்சம் நாடு உருப்பிடுங்க. Because we are a nation, sometimes our leaders lack political values. என்ன வேணா செய்யலாம், என்ன வேணா சொல்லலாம், பொய்ய பேசலாம். ஆனா ஊழல், அடிப்படை ஊழல் காரணமே லேக் ஆஃப் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு இது கூட இல்லைங்க, ஒரு ஆங்கரேஜ் இல்லாதனால வருது. And they are frustrated. நிச்சயமா. The leaders are frustrated, people who voted them are frustrated. சார், இது வந்து 2024 ஏதாவது ஒரு வகையில இம்பாக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா சார்? ஏன்னா வந்து people are saying that this will definitely be a milestone for BJP and BJP is going to go ahead with 2024 based on this அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. உங்களோட கருத்துக்கள் அதுக்கு எப்படி சார்? டாக்டர் கணேஷ், இந்த கோவில் இல்லன்னு வச்சுக்கோங்க, இப்ப இந்த இஷ்யூ இல்லைன்னா கூட பிரைம் மினிஸ்டர் மோடி வாஸ் வே ஹெட். அதுல ஒரு சந்தேகம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி பீப்புள் இந்த 3 மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர்ல பாத்தீங்கன்னா ராமர் கோயில் ரொம்ப பெரிய இஷ்யூவா வரல. பட் பிஜேபி ஒன் இட் ஆல்ரெடி. அண்ட் காங்கிரஸ் இருக்கிற நிலைமை, ராகுல் காந்தியோட லீடர்ஷிப், அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இவங்களால ஒன்னா சேர கூட முடியல. அதை தவிர்த்து ராமர் கோவிலால இவர் ஜெயிப்பார்னு நான் சொல்லல. ஏன்னா அதுக்கு முன்னாடி திங்ஸ் ஆர் ஃபேவரபிள் டு மோடி. பட் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, அனாவசியமாக காங்கிரஸ் செய்த ஒரு பெரிய தவறு என்னன்னா, இந்த கோவில்ல கலந்துட்டு இருக்கணும். ஆமா, நிச்சயமா. ஏன்னா வந்து என்ன சொல்றது, அவங்க வந்து ஹிந்து சென்டிமெண்ட்ஸை வந்து நிச்சயமா வந்து புண்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் சார் பார்க்க வேண்டியது. பாருங்க, நீங்க காங்கிரஸ் கலந்துட்டு இருந்து வச்சுக்கோங்க. ஏன்னா ராஜீவ் காந்தி சரி, அவங்க ஃபாதரை நினைச்சிருந்தாருன்னா அவர் கலந்துட்டு இருப்பாரு. கலந்துட்டா என்ன பாருங்க, இந்த இஷ்யூ பிஜேபிக்கு முழு அட்வான்டேஜ் சொல்ல முடியாது. சரி, பிரதமர் பண்றாரு, அவர் பிரதமர் பண்றாரு, அதுக்கு என்ன, அதுக்கு பிறகு நீங்க அப்புறம் பேசிக்கலாம். பிரதமரே பண்ணினாரு, இது பண்ண. இப்ப என்ன ஆச்சு பாருங்க, நீங்க அதை எதிர்த்து பேசிட்டீங்க. அதை தவிர்த்து அன்னைக்கு நடந்த ஃபங்க்ஷன் ஒண்ணுமே இல்ல, அப்புறம் இந்தியால ஃபீவரே இல்ல, அப்படி எல்லாம் ராகுல் காந்தி பேசுறாரு. நிச்சயமா. ஃபீவர் இல்லன்றது வந்து சவுத் இந்தியால அந்த அளவுக்கு ஒரு ரெசனேஷன் இல்லையே சார். அது பண்றீங்க டாக்டர் கணேஷ், தப்பு பண்ற அந்த மாதிரி யோசிச்சாலும் தப்பு. பக்தி பாருங்க, தமிழ் சவுத்ல அந்த they may not show. ஏன் டாக்டர் கணேஷ், எத்தனை வீட்டுல நம்ம பாத்திருக்க சின்ன பிள்ளை வீட்டுல ராமாயணம் படிக்க மாட்டாங்களா? ஆமா சார். அப்புறம் அதை விடுங்க, நம்ம பெரியாரோட பேர் என்னங்க, ராமசாமி. நம்ம சீஃப் மினிஸ்டர், மோஸ்ட் பாப்புலர் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, எம்ஜிஆர், முழு பேர் என்ன, ராமச்சந்திரன். ஏங்க இவ்வளவு ராமர் பேர் வச்சிருக்காங்க. அண்ட் இப்ப பாருங்க, ராமேஸ்வரம்
நம்ம ஸ்ரீரங்கம், தனுஷ்கோடி, பல ராமர் கோயில், கோதண்ட ராமர் கோயில் எவ்வளவு இருக்குங்க. இருக்கு சார். பட் இருந்தாலும் இல்ல அதுல ஒண்ணுமே இல்லங்கிற சொல்றது நான் சொல்றேன் அடிப்படையா இட் இஸ் ஆஸ்ட்ரிச் அப்ரோச். ஓகே. நீங்க தலையில மண்ணுக்குள்ள வச்சுட்டா ஒண்ணுமே இல்ல, இது ஒண்ணுமே இல்லன்னு. தட்ஸ் நாட் எஸ். There are people in Tamil Nadu like elsewhere who do not believe in all these things. நிச்சயமா. But there are hundreds of people. பாருங்க சார், Tamil Nadu is a land of spiritualism, sir. Every stone has a spiritual meaning. ஓகே சார். ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. எல்லாம் ஏன்னா இங்க இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. உங்ககிட்ட நிறைய பேர் கேட்க சொல்லியிருந்தாங்க. இன்னொரு வீடியோல வெரி குயிக்காவே சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. வணக்கம் சார். வணக்கம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.